ஏதாவது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமா, உடனே கிச்சனுக்கு போய் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எப்போவுமே வாழைப்பழம் இருக்கும். அந்த வாழைப்பழம் மிஞ்சு போயிடும். மிஞ்சு போயிட்டா தூக்கி போட்டுருவோம். அப்படிப்பட்ட வாழைப்பழத்தை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வாழைப்பழம் கூட 2 முட்டை சேர்த்து இப்படி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் செய்கிறதுக்காக செவ்வாழை பழம் வாங்கி வச்சுருந்தேன். அதிலிருந்து 2 பழம் மட்டும் எடுத்துக்கிறேன். அது ரொம்பவே பழுத்துருச்சு. வாழைப்பழத்தை இந்த மாதிரி நல்லா உரித்து எடுத்துட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்க்கு வச்சு நல்லா மசிச்சு விட்டுருங்க. எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இந்தளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செய்கிறதுக்காக கடாய் ஒன்று அடுப்பில் வச்சாச்சு. அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு தான் நீங்கள் குக் பண்ணணும். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் விட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. நெய் சூடானதும் நம்ம மஞ்சள் தூளை போட்டோம் அப்படின்னா கருத்து போயிடும். அதிகமாக ஹீட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் மஞ்சள் தூளை சேர்த்துட்டு வாழைப்பழத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா வாழைப்பழம் கொஞ்சமாக பிரிஞ்சு வரும். அந்த டைமில் ஒரு கப்பளவு ரவை சேர்த்துக்கோங்க. நான் 2 வாழைப்பழத்துக்கு சரியாக 100 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருந்தேன். எனக்கு சரியாக இருந்துச்சு. வாழைப்பழம் எந்த அளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைச்சி ரவையை எடுத்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கும்போது ஒரு நல்ல வாசம் வரும். அது வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு கலந்து நல்லா நமக்கு அப்படியே திரண்டு நல்லா உதிரி உதிரியாக ஓரளவுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் நல்லா சூடாக்கி வச்சுருக்கக்கூடிய பாலை நான் சேர்த்துக்கிறேன். சரியாக எனக்கு 100 ml பால் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஒரே டைமில் சேர்த்துக்கல. எடுத்துருக்க ரவை அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக பால் தேவைப்படும். நான் எடுத்துருக்க அளவுக்கு சரியாக 100 ml பால் சரியான அளவாக இருந்துச்சு. ஜீனி சேர்த்ததுக்கு அப்புறமா மறுபடியும் நமக்கு இலக்கம் வரும். இந்தளவுக்கு நல்லா நமக்கு கிண்டி எடுத்ததுக்கு அப்புறமா வாசத்துக்காக ஏலக்காய், 1/2 கப்பளவு தேங்காய் துருவல், 1/2 கப்பளவு சுகர். இந்த இடத்துல நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே மிச்சமாக இருந்த பாலையும் நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். ஓரளவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுப்பை நல்லா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிதமான ஹீட்டுக்கு வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே ஆற விட்டுறலாம். ரொம்பவும் ஆற விட வேண்டாம். சூடாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கு அப்புறமா லைட்டாக கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த டைமில் கைகளில் மசிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக எல்லாத்தையுமே நீங்கள் உருட்டி எடுத்துக்கோங்க. மீடியமாக இருக்கக்கூடிய இந்த சைஸ் சரியான அளவாக இருக்கும். இப்போது கடாய் ஒன்றில் நான் சேர்த்துருக்கேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். ஹெல்த்தியாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த இடத்துல பட்டர் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே திருப்பி திருப்பி விடுங்க. இந்த மாதிரி திருப்பி விடும்போது நல்லா கலர் இந்த மாதிரி வெந்து வரும். இந்த நெய்யோட வாசமும் நல்லா முழுசாக அதுக்கு இறங்கி ரொம்ப ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸ் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லாம் வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சு. இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அப்படியே சூடோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு அனுப்பலாம். இதே வெறும் 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சுலபமாக இருக்கும். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ரவை கூட பால் சேர்த்து ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த ஸ்நாக்ஸை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது செய்கிறதுக்காக ஒரு பவுலில் 1 கப் அளவு வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. ஒரு சில நேரத்தில் பால் அதிகமாயிரும். அப்படி அதிகமாயிருச்சுன்னா நீங்கள் 3/4 கப் அளவு பால் சேர்த்துட்டிங்கன்னா கூட சரியாக இருக்கும். நான் இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சுட்டேன். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போது 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவு தேங்காய் துருவல், வாசத்துக்காக ஏலக்காய் தூள், 1 பிஞ்சளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. அந்த தேங்காய் சுகர் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா அது கூட மிக்ஸ் ஆகணும். சுகர் ஓரளவுக்கு நல்லா கரைஞ்சி வரணும். அதனால் இந்த மாதிரி கரண்டியை வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ இது கூடவே 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டேன். கோதுமை மாவுக்கு பதிலாக அரிசி மாவு சேர்க்கக்கூடாது. கோதுமை மாவு தான் கண்டிப்பாக சேர்க்கணும். இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த திக்னஸ் நமக்கு சரியாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கும்போது அந்த ஜீனி எல்லாமே கரைஞ்சி இந்த அளவுக்கு தண்ணியாக வரும். எடுத்து நம்ம எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் கலந்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் தர்ற மாதிரி ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய கருஞ்சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன்.
உங்ககிட்ட கருஞ்சீரகம் இல்லை அப்படின்னா வெள்ளை எள்ளு கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கருஞ்சீரகத்தில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது, சும்மாலாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம ஆயில் வந்து கொதிக்க விட்டுறலாம். இப்போ ஆயில் வந்து மிதமான ஹீட்டுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கிட்டேன். ஒரு 6-7 வரைக்கும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஒரு அகலமான பாத்திரமாக இருந்துச்சுன்னா நம்ம நிறைய வந்து சேர்த்து செஞ்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிதமான ஹீட்டில் வச்சுட்டு திருப்பி விடுங்க. நல்லா கொஞ்சம் கலர் வர்றது. ஹையில் வச்சிடாதீங்க, நீங்கள் சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அந்த நேரம் வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும், நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கும், துளி கூட ஆயில் குடிக்காது. இப்போ இது இன்னும் கொஞ்சம் கலர் வரட்டும், அது வரைக்கும் இந்த மாதிரி நான் கலந்து விட்டுட்டே இருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு கலர் வந்துட்டால் போதும், உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும் சிம்லேயே வச்சு நம்ம குக் பண்ணதுனால. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, சுலபமான செய்முறையில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு, குழந்தைகளுக்கு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு. உள்ளே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த தேங்காவும் போட்டிருக்கிறதுனால கடித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வெறும் மிக்ஸி ஜாரில் தான் இந்த வடைக்கு நம்ம உளுந்து அரைக்க போகிறோம். உளுந்த வடையை கையில் அப்படியே நீங்கள் அமுக்கி பாருங்கள், துளி கூட ஆயில் குடிச்சிருக்காது. வெல்கம் டு சல்கஸ் கிச்சன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ நான் 1 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். அது நல்லா ஒரு 2 மணி நேரம் மட்டும்தான் ஊற வைக்கணும். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புழுங்கல் அரிசி சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் 2 மணி நேரத்துக்கு மேலே வந்து உளுந்த ஊற வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆயில் குடிக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் அரிசியும் சேர்த்துட்டு நல்லா நீங்கள் கழுவிட்டு ஒரு 3-4 தண்ணியில் கழுவுனதுக்கப்புறமா உளுந்த நீங்கள் மூடியை போட்டு மூடி ஒரு 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா உளுந்து நல்லா ஊறிடுச்சு. இந்த தண்ணியும் நல்ல தண்ணி தான், ஆனால் இவ்வளோ தண்ணி நமக்கு வந்து தேவைப்படாது. தண்ணி வந்து லைட்டாக தொளிச்சு விட்டு தான் அரைக்கணும். இப்போ வந்து மிக்ஸி ஜாருக்கு இது எல்லாத்தையுமே நம்ம மாற்றிக்கலாம். ஒரு சில டைமில் மிக்ஸி ஜார் நமக்கு வந்து சூடாகும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் விட்டு அரைக்கணும். ஒரே தான் நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்கும். அதே நேரத்தில் சூடாகி நமக்கு மாவு கெட்டியாக வராது. நீங்கள் நிறைய செய்யும்போது கிரைண்டரில் அரைச்சிக்கோங்க. நான் நிறைய செய்யும்போது கிரைண்டரில் அரைச்சிக்குவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சமாக செய்கிறதுனால நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிக்கிறேன். இப்போ நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதில் நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், தண்ணியை தெளித்து தான் விட்டேன். அரிசி நம்ம அது கூட சேர்ந்துருக்கிறதுனால உளுந்து வந்து நமக்கு அப்படியே இலகி வரவே இல்லை. எந்தளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். கைகளில் எடுத்து போடும்போது அந்த மாதிரி உளுந்த வடை வந்து இந்தளவுக்கு நமக்கு பொசுன்னு இருக்கிற மாதிரி மாவு நல்லா கெட்டியாக இருக்கணும். ஒருவேளை நீங்கள் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி அரைச்சி உங்களுக்கு மாவு வரல அப்படின்னா 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சதுக்கு அப்புறமா கைகளை வச்சு நல்லா இந்த மாதிரி அடித்து நமக்கு பிசைஞ்சு கொடுக்கணும். இப்படி நம்ம பிசைஞ்சு கொடுக்குறதால என்ன ஆகுனா வடை வந்து நம்மள உப்பெல்லாம் வரும். தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணியில் எடுத்து இந்த மாவை போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட நமக்கு அந்த மாவு கரைஞ்சி போகாமல் அப்படியே வரணும். இப்போ இதுக்கு மல்லி இலை, கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஜீரகம், சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க கைகளில். பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மிளகு வந்து முழுசாக போட பிடிக்கல அப்படின்னா அதை நீங்கள் நச்சுட்டு சேர்த்துக்கலாம். நீங்கள் அரிசி மாவு சேர்க்கணும் இப்படி பிசைஞ்சிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அதிகமாக தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுச்சு அப்படின்னா இந்த டைமில் 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை சேர்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. கொஞ்சமாக கைகளில் நீங்கள் தண்ணியை தொட்டுட்டு இப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு விழுகுது அப்படின்னு. உளுந்து வடை செய்ய தெரியாதவங்க கூட இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா சுலபமாக செய்யலாம். நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலில் ஆல்ரெடி டீ டம்ளரில் உளுந்த வடை போட்டிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உளுந்த வடை வந்து இப்படி ஆயிலில் போடுறதுக்கு பயமாக இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம போடும்போது வந்து எண்ணெய் நல்லா கொதிச்சிருந்துச்சி. அந்த டைமில் உடனே சிம்மில் வச்சுட்டு நம்ம எல்லாத்தையுமே நம்ம பொரித்து எடுக்கணும். ஹையில் வச்சு பொரிக்கக்கூடாது, கலர் ஏறிடும், அதே நேரத்தில் உள்ளே வேகாது. இப்படி செய்யும்போது துளி கூட ஆயில் குடிக்காது. 100% கேரண்டி தரேன். இதே பக்குவத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், உளுந்த வடை வந்து எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப சூடாக இருக்குது, எனக்கு பிக்கவே முடியல. இந்த மாதிரி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கூட உள்ள ஆயில் இல்லை. ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அமுக்கும் போதே அந்த ஆயில் வந்து வெளியில் வரும். ஒன்று அமுக்கி காட்டுறேன் பாருங்கள், நமக்கு ஆயில் அவ்வளோ வெளியில் வரலை.
இதே பக்குவத்தில் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட், இதோட பக்குவம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு நாள் ஃபுல்லாக அந்த மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கணுமா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே புரியும். கடையில் வாங்குகிற பருப்பு வடையை விட நம்ம வீட்டில் செய்கிற பருப்பு வடைக்கு இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வெல்கம் டு செல்கஸ் கிச்சன். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். முக்கியமாக நம்ம வீடுகளில் செய்யும்போது நம்ம கடலைப்பருப்பு எடுத்துக்குவோம். ஆனால் கடைகளில் செய்யும்போது பட்டாணி பருப்புன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அந்த பட்டாணி பருப்புனால தான் நமக்கு அந்த வித்தியாசமான டேஸ்ட்டு வந்து நமக்கு கிடைக்கிது. நான் வந்து பட்டாணி பருப்பில் செய்யாமல் கடலைப்பருப்பில் அதே டீ கடை டேஸ்ட்டில் அதை விட நல்ல டேஸ்ட்டாக நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 1 கப் அளவு கடலைப்பருப்பை ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு தண்ணி எல்லாத்தையுமே நல்லா வடித்து நான் எடுத்து இந்த மாதிரி வச்சுருக்கேன். கொஞ்சம் கூட தண்ணி இருக்கவே கூடாது. ஈரத்தன்மை இருந்தாலே டேஸ்ட்டு மாறிடும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப நான் வந்து இந்த காரமான மிளகாய் அப்படின்றனால 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இது கூடவே சோம்பு வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு எடுத்திருக்கேன். ஒருவேளை சோம்பு வாசம் பிடிக்காதவங்க ஜீரகம் வந்து 1½ டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 5-6 பற்கள் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. முக்கியமாக தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. ஒரு கைப்பிடி அளவு பருப்பு மட்டும் நீங்கள் எடுத்து தனியாக வச்சுருங்க. அது வந்து நமக்கு தேவைப்படும். மிச்சம் இருக்கக்கூடிய பருப்பை நான் வந்து 2 டைமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு டைம் வந்து நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது இந்த மாதிரி நல்லா கொரகொரப்பாக இருக்குது பாருங்கள். இந்த வந்து பருப்பு வந்து பார்க்கும்போதே தெரியும் 1-2 பருப்பு வந்து நமக்கு முழுசாக தான் இருக்குது. ஆல்ரெடி ஒரு கைப்பிடி அளவு பருப்பு நம்ம எதுக்காக எடுத்து வச்சோம் அப்படின்னா, நம்ம அரைக்கும் போது எல்லாமே அரைப்பட்டுருச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு மிச்சம் இருக்க எல்லா பருப்பையுமே நான் ஒன்றா மிக்ஸி ஜாருக்கு சேர்த்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நல்லா 2 கைப்பிடி அளவு மல்லித்தலை புதினா சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக நீங்கள் பச்சை மிளகாய் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு 1/2 ஸ்பூன் வரைக்கும் உப்பு, கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்க மறந்துடாதீங்க. அது சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஜீரகம் பிடிக்கிறவங்களா இருந்தால் இந்த இடத்துல ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி கொஞ்சம் கூட இல்லை. இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு பருப்பு வடை வந்து ஒரு நாள் ஆனாலும் அப்படியே நமக்கு மொறுமொறுப்பு தன்மை கொஞ்சம் கூட மாறாமல் இருக்கும். பருப்பு வடை செய்கிறதுக்காக முதல்ல உருட்டி நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே தட்டி வச்சுக்குவேன். எப்போவுமே பருப்பு வடை செய்யும்போது உடனே கையில் எடுத்து செய்யாமல் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கிட்டு செஞ்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம வந்து பொரித்து எடுத்துடலாம். நமக்கு சுலபமாகவே பண்ணிடலாம். இப்போ வந்து ஆயில் வந்து தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் 1/2 சட்டி அளவு ஊற்றிக்கிட்டேன். ரொம்பவும் ஹீட்டாக இருக்கும்போது வந்து பருப்பு வடையை போட வேண்டாம். நார்மலாக ஒரு கருவேப்பிலை பொரிஞ்சு வர்ற அளவு சூடு இருந்தால் போதும். அந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்க்கும்போது என்ன ஆகும்னா நமக்கு மேலேருந்தே நல்லா மொறுமொறுன்னு வெந்து உள்ளேயும் நல்லா வந்து மொறுமொறுப்பு தன்மை அப்படியே இருக்கும். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னு அந்த டைமில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேலே மட்டும் கலர் ஏறி போயிடும். பருப்பு வடை சுத்தமாக வேகாது. அப்படியே மாவு மாதிரி இருக்கும். நமத்து போயிடும் சீக்கிரமாகவே. ஸோ அந்த டிப்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து இதே போல் பொரித்து எடுத்துக்கிறேன். பருப்பு வடை பொரிக்கும்போது நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சு பொரிக்க வேண்டாம். இதே போல் நீங்கள் இந்த கலர்லேயே எடுத்துருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கலராக தெரியும். கொஞ்சம் வெளியில் எடுத்து அந்த சூடு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு கலர் கூடி வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செய்து கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? உள்ளே நல்லா சாஃப்டாகவும் மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது எப்படி தான் பஜ்ஜி செஞ்சாலும் மேலே மொறுமொறுன்னு வரமாட்டேங்குது. நிறைய மாவு இருக்குது, நிறைய ஆயில் குடிக்குதா? அப்போ இதே மாதிரி ஒரு பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கே புரியும். இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காவில் தான் செய்ய போகிறேன். ஒரு வாழைக்காயிலேயே எனக்கு அவ்வளோ பஜ்ஜி வந்துச்சு. இது சரியான அளவாக எனக்கு இருந்துச்சு. இந்த மாதிரி மேலே கிளையும் சமமாக இருக்கிற அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கணும். இப்போ ஒரு சைடு மட்டும் தோல் வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக சதை வந்து தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நம்ம மற்ற பக்கமும் இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ 2 சைடு மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம மேலே இருக்க தோல்களை லைட்டாக இந்த மாதிரி கத்தியை வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். கடைகள் எல்லாம் தோலோடு தான் சேர்த்துக்குவாங்க. நம்ம தோல் இல்லாமல் இந்த மாதிரி லைட்டாக எடுத்துகிட்டு சேர்த்தோம்னா குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களால் முடிஞ்சால் கைகளால் கட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கேரட் துருவுறதுல இந்த மாதிரி சீக்கிறதுக்குன்னே இருக்கும். அதை வச்சு இந்த மாதிரி சீச்சு எடுத்துக்கோங்க. நல்லா மெல்லிசாக எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். ஒரு வாழைக்காவே எனக்கு 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட முடிஞ்சுது. எந்த மாவாக இருந்தாலும் நான் சளிச்சிட்டு தான் போடுவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நான் சளிக்கிறதுல போட்டுக்கிட்டேன். 1 கப் அளவு கடலை மாவுக்கு 1/4 கப் அளவு அரிசி மாவு சரியான அளவாக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க.
இதுக்கு ஆப்பசோடான்னு சொல்லுவோம்ல, அது வந்து 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, காரத்துக்காக மிளகாய்த்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. வீட்டுக்காக செய்கிறோம், கலர் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மிளகாய்த்தூள் நாங்கள் வீட்டிலேயே அரைச்சது, அது கொஞ்சம் நல்ல கலராகவே இருக்குது. எனக்கு இந்த கலர் வந்து போதுமான அளவாக இருக்குது. இதுக்கு ஃபுட் கலர் எதுவுமே நான் வந்து சேர்க்கலை. இதை 2 தடவை நம்ம வந்து சலிச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு கலருக்கு வரும். இது கூட 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. 2 தடவை சலிச்சு எடுக்கும்போது தான் இந்த மாதிரி கலராக நமக்கு எல்லாமே கலந்து வரும். இப்போ நம்ம 1/4 கப் அளவு மாவு சேர்த்துருக்கோம். அதுக்கு நான் 1 கப் அளவு ஃபுல்லாக தண்ணி எடுத்திருக்கேன். எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஆனதுக்கப்புறமா நான் தண்ணியோட அளவு சொல்கிறேன். இப்போ வந்து 3/4 கப் அளவு தண்ணி தான் நான் ஊற்றிருக்கேன். 1/4 கப் அளவு தண்ணியை நான் அப்படியே வச்சுட்டேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. கெட்டிகள் இல்லாமல் கலந்து விடுங்க. தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த பக்குவம் வந்து சரியாக இருக்கும். கைகளில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரணும். ஒரு விரலை நனைச்சிட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது இப்படி கட் ஆகி வரணும். இதுதான் நமக்கு சரியான பக்குவம். இப்போ நம்ம 1 கப்பு தண்ணி எடுத்தோம். 1 கப்பு தண்ணியில் 1/4 கப்பு தண்ணி நமக்கு அப்படியே இருக்குது. 3/4 கப் அளவு தண்ணி வந்து சரியான அளவாக இருந்துச்சு. இப்போ வாழைக்காயை எடுத்து இந்த மாதிரி நீங்கள் 2 விரல்களால் பிடிச்சிட்டு இந்த மாதிரி 2 தடவை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை லைட்டாக இந்த மாதிரி சைடில் இப்படி தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே எடுத்து எண்ணெயை சூடு பண்ணதுக்கப்புறமா தான் செய்யணும். வாழைக்காயை வந்து கட் பண்ணிவிட்டு தண்ணியில் எதுவும் சேர்த்துறாதீங்க. உப்பு தண்ணியிலையும் சேர்க்க வேண்டாம். வாழைக்காயை வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவுனதுக்கு அப்புறமா தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா உப்பி வந்துட்டுருக்கு. அந்த சலசலப்பெல்லாம் நம்ம அடங்கினதுக்கு அப்புறமா தான் இதை எடுக்கணும். வாழைக்காய் இருக்கக்கூடிய நம்ம மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கிறேன். உடனே முக்கி உடனே போட்டுருங்க. எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மாவை வந்து லைட்டாக அந்த மாதிரி தடவி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும். அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். சூப்பராக நல்லா பொசு பொசுன்னு நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி ரெடி ஆயிருச்சு. அது கூடவே நான் சட்னி செஞ்சுருந்தேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளே அதிகமாக மாவும் இருக்காது, நல்ல மொறு மொறுன்னு இருந்துச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இவ்வளவு நாள் இது தெரியாமல் பருப்பை ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட்டுட்டோமே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். கிச்சனுக்கு போனதும் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பருப்பு எதுவுமே இல்லாமல் பருப்பு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு சல்காஸ் கிச்சன். இப்போ நம்ம செய்கிறதுக்காக 5-6 பற்கள் பூண்டு, அது கூடவே 1 இன்ச் சைஸில் இஞ்சி, சின்ன ஜீரகம் 1/4 டீஸ்பூன், பெருசாக இருக்கக்கூடிய சோம்பு பெரிய ஜீரகம்னு கூட சொல்லுவாங்க, அதிலிருந்து நான் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். 1 கப்பில் பெரிய கப்பாக நான் வந்து பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் அளவு துருவின கேரட் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியில் பல்ஸ் மூடில் வச்சு நல்லா இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். தண்ணி கொஞ்சம் கூட விடக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா கொரகொரப்பாக இருக்கணும். அது எல்லாத்தையுமே இப்போ ஒரு பவுலுக்கு நல்லா மாற்றிக்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது, அப்படியே நமக்கு பருப்பை அரைச்சிட்டு வந்த மாதிரி இருக்கும். இப்போது இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 3/4 கப் அளவு வெங்காயம், சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிட்டே உங்களுக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மல்லி இலைகள் இல்லை, மல்லி இலைகள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடணும். தண்ணி எதுவுமே இப்போ சேர்த்துடக்கூடாது. இப்போது இதுக்கு இன்னொரு பொருள் சேர்ப்போம். அது செய்ய போகிற நேரத்தில் மட்டும்தான் சேர்க்கணும். இப்போ வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த சாறு வந்து அந்த பொட்டுக்கடலை கேரட்டோட சேர்கிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு வச்சுட்டேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிறதுக்காக ஊற்றினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி கூட போதுமான அளவாக இருக்கும். தண்ணியவும் சேர்த்துட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டிங்கன்னா சரியான அளவாக இருக்கும். இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே கொஞ்சம் கூட ஊற்றிடக்கூடாது. பக்குவம் வந்து தவறி போயிடும். இந்தளவுக்கு தண்ணி இருந்தால் தான் நமக்கு சரியான அளவுக்கு அந்த வடை வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், ஆயில் ஹீட் ஆகிற அந்த டைமில் மட்டும்தான் நம்ம அரிசி மாவை சேர்த்துட்டு தண்ணியை தொளித்து இந்த மாதிரி நம்ம மசாலா மாவு ரெடி பண்ணணும். முன்னாடியே அரிசி மாவை சேர்த்துட்டு நம்ம செஞ்சிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. வடை வந்து எந்தளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருட்டி எடுத்துட்டு தட்டி இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்காக ஆயில் வந்து ஹீட் ஆயிருச்சு. ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு தான் நல்லா வேக வைக்கணும். ஹையில் வச்சிங்க அப்படின்னா போட்ட உடனே நமக்கு கலர் மாறி போயிடும், உள்ளே வந்து வேகாது. கேரட் எல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால நல்லா சிம்மில் வச்சு நீங்கள் குக் பண்ணிங்கன்னா சூப்பராக மொறு மொறுன்னு பருப்பு வடையை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கேரட்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இன்னும் கூட ரொம்ப அருமையாக இருக்கும். நான் கேரட் சேர்த்துருக்க இந்த இடத்துல கொஞ்சமாக பீன்ஸ் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கிட்டேன். இந்த வடையை வந்து நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உள்ளேயும் நல்லா வெந்துருந்துச்சு, மேலே நல்லா மொறுமொறுன்னு இருந்துச்சு. இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோட